பார்த்துக்குங்க. பாண்டிச்சேரிக்கு வந்த ஒரு கரடி, ஐ மீன் இது குரங்கு கரடி. குரங்கு கரடி. இல்லைடா, 3 வாரம் இல்லை, இன்னொரு 4-5 நாள் ஆச்சுனாக்கா 1 மாதம் ஆயிடும். ஆமாம், தப்பு பண்ணுறீங்க. அது என்னடா பாண்டிச்சேரியில் பிரமிடெல்லாம் இருக்குது இங்கே பாரு. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ நான் சொல்ல வந்த மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாண்டிச்சேரிக்கு வந்த கரடி கிளம்பிடுச்சு. ஸோ கரடிக்கு குட் பை, டாடா. ஆக்சுவலி எனக்கு தான் நீங்கள் குட் பை சொல்லணும். எனக்கு அந்த நாயை வச்சுட்டு தான் நீங்கள் எல்லாரும் சமாளிக்க போகிறீங்க அதுக்கப்புறம். ஸோ பார்க்கறது கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். பை பை. நிறைய விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா. ஆமாம், சுத்தமாக சரிப்பட்டோம். பார்த்தீங்களா, இது என்னோட ஒயிட் டிஷர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஆமாம்மா, இதை க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள என்னையும் போட்டு சாப்பிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஆக்சுவலாக இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்துக்க, லோகோ இங்கே தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். தலைகீழலாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்கேன். ஆமாம். அப்புறம் ஏன் மூஞ்சி மட்டும் ஃபஸ்ட்டு தலையில் தெரிஞ்சதில்ல? இதோ ரொம்ப தவறுடா தம்பி. அது ஃப்ளிப் பண்ணல, அதனால வருது. ஸோ லோகோவை நான் இங்கே பிரிண்ட் பண்ணிட்டேன் ஒயிட் டிஷர்ட்டில் மாற்றி. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதாவது ஏன்னா தெரியாமல் நான் தான் பிரிண்ட் பண்ணேன். அங்கே இந்த கதை உங்களை போயிட்டு சைஸ் மாற்றி நானே தெரியாமல் பண்ணிட்டேன். பயங்கரமாக பேசிட்டு ஒன்றுமே ரெக்கார்ட் பண்ண விட்ட மாதிரி. ஆக்சுவலாக வந்து நான் இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா ஒரு மாதிரி ட்ரைன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா, நான் பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 2 இது கடலில் கலக்கிற பிரிட்ஜு, அதாவது அந்த ஊர் சைட்லேருந்து இது ஏரியிலேருந்து கடலுக்கு கலக்கிற 2 பிரிட்ஜு. அங்கேருந்து செகண்ட் பிரிட்ஜ் ஒரு செமையான வியூ ஒன்று இருக்குது. அந்த வியூ பார்த்தோம்னா சரி, தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரிஞ்சுது அங்கே கடலுக்கு நடுவில் சாண்டு இருந்தது. ஸோ அங்கே கண்டிப்பாக போக முடியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சம்திங் நான் யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ பார்த்துருந்தேன். ஆல்ரெடி நான் பிளான் போட்டு வச்சுருந்தேன் போகணுன்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே guys, ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஐ திங்க் இட்ஸ் தட் ஈடன் பீச் போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இன்னும் எத்தனை மீட்டர் இருக்கு? இன்னொரு 550 மீட்டர்ஸ் இருக்குது. ஈடன் பீச். பார்க்கிங்க்கு காசு கேட்பாங்களான்னு தெரியல. செகண்ட்ரி மழை வேறு பெய்யுது. எப்படி ரூரல் அப்பையிலேருந்து போட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, இங்கெல்லாம் கார் பார்க்கிங். ஸோ சைக்கிள்க்கெல்லாம் பார்க்கிங். अक्का साइकिल बिडला अಲ್ಲ एक्सक्यूज मी का अक्का साइकिल बिडला अಲ್ಲ अक्का साइकिल बिडला साइकिल எடுத்துட்டு உள்ள போலாம். தேங்க்ஸ். ஓகே கா, ஷூர், தேங்க் யூ. ஓகே, ஃபைனலி சைக்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ சைக்கிள் உள்ள அலோட தான். Okay.
நம்ம கடைசியாக அந்த பிரிட்ஜு மேலே பார்த்தா வியூவை பார்க்க வந்துட்டோம். ஸோ இதுதான் ஈடன் பீச். நம்ம ரைட் பண்ணிட்டே போகலாம். இங்கே சப்மரி அட்வென்ச்சர்லாம் இருக்குது போல். செமையாக இருக்குது கைஸ். ஸோ இதுதான் ஈடன் பீச்சோட மேப்பு. ஒரு கிலோமீட்டர்ஸில் பாரடைஸ் பீச் இருக்குது. 3 கிலோமீட்டரில் வீரப்பட்டினம் ஹார்பர். ஸோ வாங்க போகலாம். ஆனால் சைக்கிளில் என்னால் ரைட் பண்ண முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். ஆனால் சைக்கிளில் கண்டிப்பாக பீச்சில் ரைட் பண்ண முடியாது. நம்ம இன்னும் ஃபேட் பாய் வச்சுருக்கோம். சரி, ஓகே. நம்ம சைக்கிளை இங்கே விட்டுட்டு வாக் பண்ணி போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எங்கள் சைக்கிளை பார்க் பண்ணிட்டு லெட்ஸ் கோ. சுஜித் ராஜ், சுபாஷ் முக்கிலன், நைஸ் டு மீட்டிங் யூ. என்ன பண்ணுறீங்க? ஸ்கூல் போகல? ஸ்கூல் போகல? லீவா? லீவ் போட்டியா? ஏன் அதனால் லீவ் விட்டாங்களா? பரவாயில்ல, பயங்கரமாக லீவ் விட்றாங்க உங்களுக்கெல்லாம். ஓகே, பாய். ஸோ நம்ம ஈடன் பீச்சுக்கு வந்துட்டு சைக்கிள் அங்கே பார்க்கிங் விட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ லெட்ஸ் see. சைக்கிளை உள்ள வரைக்கும் கொண்டு போகலாம் போல. ஓகே, ஸோ இதுதான் ஈடன் பிரிட்ஜ், ஈடன் பீச். ஸோ நம்ம இங்கே தான் வந்து பார்க்க போகிறோம். அவன் வேணுன்னா இவ்வளோ தூரம் சைக்கிள் எடுத்துகிட்டு வரலாம், உள்ளெல்லாம் இறக்கவே முடியாது. ஸோ மிக கஷ்டம். வழக்கம் போல் என் ஷூலேஸ் தான் வந்து
ரெக்கார்டிங்கில் தான் இருக்கா. நான் அப்பப்போ நான் வர செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்பப்போ சம்டைம்ஸ் டவுனாக ஃபீல் பண்ணுறேன். அது ஏன்னே தெரியல guys. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கழித்து நம்மளோட ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வாக் பண்ணி ஸோ போக போகிறோம். அது வரைக்கும் என் சைக்கிள் சேஃபாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் என் சைக்கிள் சேஃபாக தான் இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் என்னால் என்னோடய சைக்கிளை எடுத்து ரைட் பண்ண முடியாது. முடிஞ்சிருந்தால் இங்கேயே கூட இறக்கி இருப்பேன் என் சைக்கிளை. ஆனால் இங்கே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணால் செமையாக இருக்கும் guys. பீச்சில் ஆடலாம், பட் ஆனால் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடும். காலையில் குளிக்காட்டி கூட பரவாயில்ல. குளிக்க வேறு செஞ்சிட்டேனா, அதனால் பீச்லலாம் நனையவே முடியாது. அங்கே எல்லோரும் நண்டு பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் guys. ஸோ நம்ம பார்ப்போம். 1 கிலோமீட்டர் வாக் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு 6 hours இருக்குது. ஸோ 6 hours கூட இல்லை, 5 hours இருக்குது. நம்ம 5 hoursல வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். பட் லக்கேஜஸ் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கேயே அப்படி இப்படின்னு ஒரு சில ஹார்ஸ் போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம அடுத்தது ஏதாச்சும் ஸ்டேக்கு சீக்கிரம் பார்க்கணும். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அதுவா இதுன்னு எனக்கு ஷுவராக தெரியலை.